ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் அண்ணா பொண்ணுக்கு பேர் வைக்க போகிறோம். அப்புறம் எங்கள் அண்ணா கார் ஒன்று புதுசாக வாங்கியிருக்காங்க. அதனால் இங்கே கோவிலில் பூஜை போட்டுட்டு தேங்காய் உடைக்கலான்ட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு போகிறாங்க. தேங்காயை சுற்றிட்டு எங்கள் ஊர் கோவிலேருந்து நாங்கள் எங்கள் சொந்த குலதெய்வத்துக்கு போய் எங்கள் அண்ணா பொண்ணுக்கு பேர் வைக்க போகிறோம். என்ன பேருன்னு வீடியோ லாஸ்ட்டில் நாங்கள் சொல்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நாங்கள் இனிதே எல்லோரும் எங்களோட பயணத்தை தொடங்குகிறோம். எங்களுடைய வண்டிக்கு அண்ணா வந்து தேங்காய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பிடுவோம். எங்களுடைய தேங்காய் வந்து நல்லா உடஞ்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். எங்களுடைய தேங்காய் நல்லபடியாக உடஞ்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இருந்தவங்கெல்லாம் அண்ணா பொண்ணு என் ஃபேஸில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எங்களுடைய ஃபேமிலி மொத்தமும் கிளம்பிருச்சு கோவிலேருந்து. இப்போ எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுடைய அம்மா வந்து குழந்தைக்கு வந்து கிருத்திக்ஷா சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பாப்பாவுடைய பேர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருமே வச்சாங்க. மொத்தமாக 7 பேர் என் பொண்ணுக்கு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ் எல்லாருமே நானும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே குட்டீஸ் எல்லாரும் பேர் வச்சாங்க. என் பொண்ணோட பேர் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் மருமகளோடைய பேர் இப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாருமே சொல்லுங்கள். கிருத்திக்ஷா சூப்பராக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்புறம் பக்கத்தால் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு எங்கள் பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். நியூ இயருக்கு நாங்கள் வந்து நைட்டு கேக் வெட்டல. அதனால் எங்கள் பொண்ணுக்கு பேர் வைக்கிறதுனால அங்கேயே போய் கேக் வெட்டி பேர் வச்சாச்சு. எங்களுடைய நியூ இயர் எப்படி செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, எல்லாரும் பேர் வச்சதுக்காக எனக்கு என்ன ட்ரீட்டுன்னு கேட்டாங்க. ஸோ பேர் வச்சதுக்குமாவும் இருக்கட்டும், நியூ இயர்க்காகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அங்கேயே வெட்டி கோயிலே வெட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து சாப்பாடு பொட்டலம் கட்டிட்டு வந்துட்டோம். புளிசோறு எல்லாரும் சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணா பொண்ணுக்கு பேர் வச்சுட்டு ஹாப்பியாக இந்த வருஷம் நியூ இயர் எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு. இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க இருக்கும்னு ஆசைப்படுறோம். ஓகே, உங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.